அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் உங்கள் வெங்கட்ராமன். இப்போ நம்ம பார்த்துக்கிற லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா, கோயில்பாளையம் சத்தி ரோடு கோயில்பாளையம் அதிலேருந்து கரெக்டாக ஒரு 1.8 கிலோமீட்டரில் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஆன் ரோடு ஃபேஸிங் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா நல்லா அப்ரோச்சான ரோடு, அவினாசி ரோடு போகக்கூடிய ரோடு. இதில் வந்து ஃபுல்லாக ஒரு கேடட் கம்யூனிட்டியாக இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. இந்த லேஅவுட்டோட நேம் வந்து ஜெம்ஃபீல்டு. டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு அனைத்து இருக்குதுங்க. இதில் பேங்க் ப்ரீ அப்ரூவ்டும் பண்ணி வச்சுருக்கோம். இது 33 ஃபீட் மெயின் ரோடுங்க, தார் ரோடு. அந்த லாஸ்ட்டு காம்பவுண்ட் வரைக்கும் போயிருங்க. இப்போ ஃபேஸ் 1 மட்டும் போட்டிருக்கோம். அந்த தார் ரோடு மட்டும் போட்டுருக்கிறது ஃபேஸ் 1. பின்னாடி அடுத்து 6 ஏக்கர் வந்து பர்ச்சேஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி பண்ணி அடுத்து நெக்ஸ்ட்டு இது வரப்போகுதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லேஅவுட்டில் ட்ரிங்கிங் வாட்டர் லைனும் கொடுத்துருக்கோம். அது போக நம்ம போர் வாட்டர் லைன் இருக்குதுங்க. ரோட்வேஸ் சைட்டு அவைலபிளாக இருக்குது. ரோட்வேஸ் சைட் எல்லாமே பெரிய பெரிய சைட்டாக இருக்கும். இதில் சின்ன சின்ன சைட்டாக ஒரு 5.5 சென்ட்லேயே நம்ம ரோட்வேஸ் சைட் எடுத்துக்கலாம். ஒரு கடை கட்டுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா பெரிய ரோடுங்க, நல்லாயிருக்கும். மெயின் ரோடெல்லாம் நல்லா உங்களுக்கு ஒரு 40 அடி ரோடுங்க, நல்லாயிருக்கும். வண்டி வாகனங்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அவினாசி போகிற ரோடுக்கு இந்த ரோடு தாங்க யூஸ் பண்ணுறாங்க. அவினாசி போகிறதுக்கு கோயில்பாளையம் டு கரூர் ரோட்லேருந்து வந்து மறுபடியும் அவினாசி ரோடு டச் பண்ணுறதுக்கு இந்த ரோடு தான் யூஸ் பண்ணுறாங்க. நல்லா நல்ல இடத்துல நல்ல ஒரு லொக்கேஷனில் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. சைட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள். நன்றி.